என்கடன் பணி செய்து கிடப்பதில்லை என்று திருநாவுக்கரசு நாயனார் கூறியுள்ளார். அதுபோல ஆசிரிய பணியை அரைப்பணியாக செய்யாமல் அறப்பணியாக செய்ய வேண்டும் என்று உங்கள் முன் கடமைப்பட்டு நிற்கின்றேன். அன்னமானது கடலிலே நீந்தும் போது அதனை நாம் அனைவரும் பார்த்து அதன் அழகை வியக்கின்றோம். ஆனால் அதன் கால்கள் தண்ணீருக்குள் படும் வேதனையை யாரும் உணர்வதில்லை, அதை கண்ணால் காணவும் முடியாது. அதுபோலவே இந்த ஆசிரியர் தொழிலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பார்ப்போர் கண்ணுக்கு அதன் மிகுதியை ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கி கொண்டிருப்பதால் எங்கள் கஷ்டங்கள் புரிவதில்லை. அச்சந்தர்ப்பங்களில் ஏதாவது எங்கள் மேல் கோபம் அல்லது ஏதாவது தவறுகள் இருப்பின் பெருமெனது பண்ணி மன்னிப்பதுடன் இத்தருணத்தில் நீங்கள் கூறிய வாழ்த்துரைகளும் பரிசுகளும் ஆசீர்வாதங்களும் எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தி இச்சிறார்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அத்தோடு இன்றைய சிறார்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள். அத்திவாரம் சரியில்லாத எந்த கட்டிடமும் தலை நிமிர்ந்து சரியாக நிற்க முடியாது. அதுபோலவே இக்குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியானது மிகவும் அவசியமானது. இக்கல்வி பாதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இச்சந்ததியினர் வளர்ந்து நல்ல விருட்சமாக வர முடியாமல் போகும். ஆகையால் என்னுடைய கடமையை நேரம் தவறாமை, கற்றல் உத்திகள், மாணவர்களுடன் அணுகுவதில் நேர்த்தி போன்ற விடயங்களில் கவனத்தை செலுத்தி இம்மாணவ செல்வங்களை இந்த உலகிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுள்ள மாணவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாற்றுவேன் என்பதை இத்தால் உறுதி கூறுகின்றேன். அத்தோடு எனக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதுணையாகவும் எப்பொழுது முன்னுக்கு வந்தாலும் என்ன வேலை சொல்ல போறாங்க ஒரு முகத்தோடு சுழிக்காம நாங்கள் இருக்கிற வேலைகள் கடமைகளை அப்படியே இன்முகத்தோட செய்து உதவுற பெற்றோர்களுக்கு இருகரங்கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற நிச்சந்தத்தில் சிறிய வயதாயினும் என்னை விட மூத்த பெற்றோர்களும் இருப்பார்கள். வேலை சொல்கிறேன் என்று எதிர்பார்க்காமல் டீச்சர் இன்னும் என்ன செய்து தாரதென்று நீங்கள் கேட்கும் போது எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மீண்டும் மீண்டும் உங்கள் பிள்ளைகளை இன்னும் கண்ணுங்கருத்தமாய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தை மனதிற்கு கொடுக்கும். அந்த வகையிலே இம்மாணவர்கள் மட்டுமல்லாது இப்பெற்றோர்களும் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு வரமாக பார்க்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் வருகின்ற பெற்றோர்கள் அப்படியே 2 வருடங்கள் தொடர்ந்து இருக்கின்ற போது அவர்கள் வெறுமனே ஒரு பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் என்று நான் பார்ப்பதில்லை. ஒரு குடும்பமாக அவர்களை நினைப்பேன். எங்கோ ஒரு நாள் ரோட்டில் காணும் போது கூட அவர்களின் ஒரு சின்ன தலையசைப்பும் ஒரு சின்ன சிரிப்பும் எனக்கு பெரிய செல்வம் படைத்தவளாக நான் இருப்பதாக உணர வைக்கும். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு இச்சந்தர்ப்பத்தை அளித்த தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வழங்குவதற்காக செல்வி கிரிசா ஒத்தியூரான் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முன்னேற வந்தனங்கள் இந்திய தினம் எங்களை இவ்வளவு நல்ல வடிவாக கௌரவிச்சதுக்கும் முதற்கண் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு வடிவாக தெரியல. 2 டீச்சர்ஸ் மேலுமே வடிவாக சொல்லியிருப்பினா இங்கே நான் தொடக்கத்தில் வரைக்கும் 1 மாதம் இருப்பேன். 1 மாத காலத்துக்காக வந்தேன்னா இப்போ 2.5 வருஷத்துக்கிட்ட இருக்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில். இன்னும் ஒரு கொஞ்ச காலம் இருப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. அதோட இங்கே நிறைய பேரோட கருத்து முரண்பாடுகள் வந்திருக்கலாம். ஆனால் அது அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் அதானது. இதுக்கு வெளியில் போனால் அது வேறு, இது நாங்கள் வேறு. மற்றும்படி நான் சொல்கிற நான் சொல்கிறத விட டீச்சர்ஸ் நான் எல்லாருக்குமான சொல்கிற வேலைகள் சிரமதானங்கள் போட்டால் செய்கிறது, மாணவர்கள் வேலைகள் செய்கிறது எல்லாமே சிறப்பாக செய்திருந்தீங்க. இனி வரும் காலங்களில் இதே ஒத்துழைப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். இன்று எமது ஆசிரியர்களை கருத்தில் கொண்டு இன்று எமக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி எம்மை கௌரவித்தமைக்கு முதல்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த முன்வழிக்கு வருகை தந்து 10 வருடங்கள் நிறைவடைந்து 11 வருடம் தொடங்கிவிட்டது. நான் முன்வழிக்கு வரையக்குள்ள விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். நான் எனக்கு அந்த முன்னுக்கு வந்து
கதைச்சு அந்த அந்த கூச்ச சுபாவம் ஒன்று இருந்தது. எனக்கு ஏழு எடுத்து ரிசல்ட்ஸ் வர முதலே நான் முன்பதுக்குள்ளே வந்துட்டேன். வேணி டீச்சரில் ஒரு அரவணைப்போடையும் அவாண்ட வழிகாட்டலோடையும் தான் நான் இந்த இடத்துல இப்படி தைரியமாக நிற்கிறேன்னு சொன்னால் அது அவள் தான் என்னை வழி நடத்தினவா. அவாவை இந்த தருணத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். அதே போல் நான் இந்த முன்வழிக்கு வருகை வந்து ஆரம்பத்தில் நான் ஒருத்தவனை முன்னுக்கு போய் நின்று மாணவர்களுக்கு குட் மார்னிங் சொல்ல கூட வைக்கப்பட்டேன். நான் எனக்கு உண்மையாகவே விருப்பம் இல்லை, முன்வழிக்குள்ளே வேலை செய்ய வர்றது விருப்பம் இல்லை. ஆனாலும் கொஞ்ச நாள் வந்தேன். அப்போ விக்னாக்கா வாணி டீச்சர் வந்து கல்வி கற்பித்து கொண்டு இருந்தேன். விக்னாக்கா எனக்கு ஒரு நல்ல வாணி டீச்சர் சிறிது காலத்திலேயே நின்றுட்டா. விக்னாக்கா எனக்கு ஒரு சகோதரர் ரீதியில் என்னை வழி நடத்தி கொண்டுள்ளவா. டீச்சர் ஒரு அம்மாண்ட ரீதியில் என்னை வழி நடத்தி இந்த முன்வழிக்கு வருகை தந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என்ன எப்படி தைரியமாக இப்போ இன்னும் எனக்கு ஃபுல்லாக தைரியம் வரையில்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததே இந்த முன்வழிக்கு வந்தபடியாக தான். அடுத்து விக்னாக்கா நின்று வேலு சாகாவோட கடமையாற்றினான். அவள் ஒரு சகோதரி மேத்தான் என்னோட கடமையாற்றினவா. அடுத்து சியாமலா டீச்சர், மூதினி டீச்சர், கிருசா டீச்சர். இப்போ எனக்கு மூதினி டீச்சரும் கிருசா டீச்சரும் நல்ல ஒத்துழைப்பு வழங்கி வருகினோம். மூதினி டீச்சர் எடுத்துக்கொண்டா அவள் எனக்கு வயசில் மூத்தவா. ஆனால் நான் வயசில் சிறியவளாக இருந்தாலும் நான் முதன்மை ஆசிரியர் ரீதியில் நான் சொல்கிற கருத்துக்களை அவள் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி என்னோட சேர்ந்து என்னை கடமையாற்றி கொண்டிருக்கிறான். அதே போல் கிருசா டீச்சர் ஒரு உண்மையாகவே என்ன தங்கச்சி இல்லை, அவாவே என்ன தங்கச்சி என்ற ரீதியில் தான் நான் பார்க்குறேன். அந்த ரீதியில் சில வேளை நான் அவளோட அந்த நக்கலாக சிலது முரண்படுற மாதிரி ஏதாவது கதைச்சிருந்தாலும் அவளோட மனசை இருக்கலாம். அதுக்கு இந்த தருணத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன். என் பிள்ளை கூட இப்போ கிருசா டீச்சர் ஒரே வீட்டில் கிருசா டீச்சர் பேர் தான் சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த அளவில் குடும்பத்தோடையும் அவள் என்னோட இணைஞ்சிருக்கிறான். அந்த வகையில் எனக்கு 11 வருடங்களும் எந்த ஆசிரியர்களோடையும் எந்த முரண்பாடுமே வந்ததில்லை. சிறிய முரண்பாடுகள் வந்திருந்தாலும் அது சிறிதளவாக நிறைவடைஞ்சிடும். சில முன்பள்ளிகளில் ஆசிரியர்கள ஒற்றுமை இல்லை, அவை ஒத்துழைக்காம ஒரே முரண்பட்டு கொண்டே இருப்பிடும். ஆனால் எனக்கு இந்த 11 வருடத்திலையும் ஒரு முரண்பாடுமே வந்ததில்லை. அந்த வகையில் நான் உண்மையாக பாக்கியம் பெற்றனான்னு தான் சொல்லுவேன். அதே போல் இந்த பாரதி முன்பள்ளி வந்து பாரதி கலைமன்றத்தின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரதி கலைமன்ற உறுப்பினர்களும் என்னுடன் நான் சிறியவளாக இருந்தாலும் எனக்கு மரியாதை கொடுத்து என்னை ஒரு முதன்மை ஆசிரியராக நடத்தி அவர்கள் நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அடுத்து முகாமைத்துவ குழுவை எடுத்துக்கொண்டால் எனக்கு நான் சிறியவள் தான். உண்மையாகவே பெற்றோர்களோட எடுத்துக்கொண்டால் எனக்கு சின்ன பிள்ளை தான். நான் சொல்கிறேன் சில எனக்கு தெரியாமல் இருந்தாலும் முகாமைத்துவ குழு தலைவரையோ இல்லை உறுப்பினர்களையோ கேட்டால் அவன் என்ன சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நான் பிள்ளை விட்டாலும் அதை எனக்கு பிள்ளைன்னு சொல்லி என்ன சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த முகாமைத்துவ குழு தான். அதோட ரவி அண்ணாவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு நல்ல முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த முன்வழிக்கு வராட்டி நாங்களும் அந்த அவர் வந்து பேசுவார் ஒரு இதுக்காகவே நாங்கள் கூட செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களோட முன்வழியில் நான் கல்வி கற்பிக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன். எனக்கு இங்கே வந்ததுல இருந்து நிறைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எல்லாமே இந்த முன்வழியில் வந்தால் நான் கற்றுக்கொண்டேன். நான் இப்போ வந்து முதல் நான் திருமணம் முடிக்காமல் இருக்கக்குள்ளேயே டீச்சரோட முன்வழிக்குள்ளேயே தான் எப்போவுமே இருப்பேன். இப்போ வந்து எனக்கு வேலைப்பளு கூடினபடியாக சிறிது நேரம் எங்களோட கடமையாற்றிட்டு நான் வீட்டு பணி கொஞ்சம் எனக்கு கடினமாக இருந்தபடியால் நான் இந்த முன்வழியை விட்டு விலகணுமென்ற ஒரு முடிவு எடுத்திருந்தேன். நான் அப்படி இருந்தும் எனக்கு வேற விருப்பம் இல்லாமல் இருந்து இந்த முன்வழிக்குள்ள வந்தாலும் இப்போ இந்த முன்வழியை விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வகையில் இந்த முன்வழி என்ன நிறைய வளர்த்து விட்டுருக்கணும்னு சொல்லுவேன். அதேமாரி பெற்றோர்களை எடுத்துக்கொண்டா பெரியவர்களாக இருந்தாலும் நான் சொல்கிற சொற்களை கேட்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி என்ன வேலை சொன்னாலும் அதை சலிக்காமல் எனக்கு செய்து தெரியணும். அதே போல் சில வேளை நான் கண்டிப்பான வார்த்தைகள் கூறினாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் அடுத்த நாள் சிரித்து கொண்டு வருவினோம். சில பெற்றோர் வந்து நட்பு வட்டாரம் என்ற ரீதியில் எங்களோட நன்றாக பழகுகின்றனர். அந்த வகையில் வீட்டிலேயோ சமூகத்திலோ எவ்வளவோ என்னென்ன நடக்கிறது என்று நான் வெளி உலகத்தில் வீட்டுக்குள்ளேயே என்ன தெரியாது, வெளியில் 4 பேரோட கதைச்சா தான் அதில் நிறைய என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் தெரியும். அதனை இட்டு நான் இந்த முன்படையில் கற்பிக்கிறதுக்கு நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இந்த மாணவ செல்வங்களை எடுத்துக்கொண்டேக்குள்ள உண்மையா சிறுவர்கள் தெய்வங்களுக்கு சமமானவர்கள். அவர்களை நாங்கள் கண்டிச்சாலும் அது அரவணைப்புடன் ஆன ஒரு கண்டிப்பாக
கண்டிக்காம எந்த மாணவர்களையும் நல்ல வழிக்கு கொண்டு செல்ல இயலாத என்ற ரீதியில நாங்க கண்டிச்சாலும் அடுத்த நிமிஷம் அவைகளோட அரவணைச்சு அவைகளோட வழிவாதான் கதைக்கிறோம். அந்த வகையில எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முன்பள்ளி வாசலுக்குள்ள வந்தோடனே அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து இந்த குழந்தைகளோட சேர்ந்து நாங்க நல்ல வகையில கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகளை என்னால் இயன்ற அளவு நான் பெரியவர்களாக உலகில் நல்ல சிறந்த எடுத்துக்காட்டுகளாக வளர்ப்பேன் என்று கூறிக்கொண்டு இத்தருணத்தில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நன்றி உரை இடம்பெறும். இன்றைய ஆசிரியர் விழாவை கொண்டாடியிருக்கும் ஆசிரியர் தெய்வங்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஆசிரியர் தின விழாவுக்கு வாழ்த்துரை வழங்கிய ஓய்வு நிலை அதிபர் ஸ்ரீகாந்தன் வரதராஜா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பாரதி நலன் விரும்பி திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் முகாமைத்துவ குழுவினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு படப்பிடிப்பாளர் மனோண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றியை கூறி